குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நெகேமியா 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நெகேமியா 1:11. ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன் என்று நெகேமியா சொல்கிறார். நெகேமியாவின் இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். எப்படி என்றால், ராஜாவிடம் நெகேமியா, என் பிதாக்களின் நகரம் பாழானதும் அதனுடைய வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது, அதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். மீண்டும் ராஜா, நீ கேட்கிற காரியம் என்ன என்றபோது நெகேமியா பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து உமது அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றான். நெகேமியாவை அனுப்ப சம்மதித்த ராஜா நெகேமியா கேட்டுக்கொண்டது போல தேசாதிபதிகள் அவனை வழிவிட்டு அனுப்புவதற்கும் தேவாலயத்துக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் உரிய மரங்களை கொடுக்கும்படிக்கும் வனக்காவலனாகிய ஆசாப்புக்கு கடிதம் கொடுக்கிறார். உடனே என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் என்று நெகேமியா சொல்கிறார். ஈசாக்கு ஜெபித்த போது அவனுக்கு எதிராக இருந்தவர்கள், கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் என்று சொல்லி ஈசாக்கை எதிர்த்தவர்கள் ஈசாக்கு பட்சமாய் திரும்பினார்கள். யாக்கோபு ஏசாவை சந்திக்க செல்லும் முன்பாக பயந்தான். தனக்கு உண்டானவைகள் எல்லாம் அனுப்பிவிட்டு கர்த்தரிடத்தில் போராடி ஜெபித்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று ஜெபித்தான். ஜெபித்து சென்றான். விளைவு என்ன? யாக்கோபை எதிர்கொண்டு வந்த ஏசா யாக்கோபை கட்டித் தழுவி வரவேற்றான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நெகேமியா ஜெபித்த ஜெபம் ராஜாவை சிந்திக்கவும் அவனிடத்திலிருந்து உதவிகள் பெறவும் செய்தது. ஆம், நெகேமியாவின் இந்த ஜெபம்தான் கர்த்தரை ராஜாவின் இருதயத்தை மாற்ற வைத்தது. அது நெகேமியாவின் பட்சமாய் மாறியது. தேவைக்காக, உதவிக்காக மனிதர்கள் முன்பு நிற்பதற்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நின்று அந்த மனிதர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த மனிதர்களின் இருதயத்தில் கர்த்தர் நமக்காக பேசுவார். கடின இருதயத்தையும் நமக்காக மாற்றுவார். எனவே நாமும் எந்த காரியத்திற்காக, யாரிடம் எந்த உதவிக்காக சென்றாலும் தேவனை நோக்கி நெகேமியாவை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல ஜெபித்து செல்லும் போது தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் இருக்கும். நாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் நமக்கு நல்ல அனுகூலமான உதவிகளை செய்வார்கள். அதன் மூலம் நாம் ஆசீர்வாதமாய் வாழலாம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷருக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று நெகேமியா, ஈசாக்கு, யாக்கோபு ஜெபித்ததைப் போல நாங்களும் ஜெபிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்டு எங்களுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கூக்குரலையும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய செவிகள் கேட்டு நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்களை எல்லாம் வாய்க்கச் செய்து எங்களுடைய தேவைக்காக, நன்மையை பெறுவதற்காக எந்தெந்த மனிதர்களிடத்தில் எல்லாம் நாங்கள் செல்கிறோமோ அவர்களுடைய கண்களில் எல்லாம் எங்களுக்கு இரக்கம் கிடைக்க செய்து நாங்கள் விரும்புகிற, வேண்டுகிற நன்மையை கிடைக்க பெறக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.